பிள்ளைங்க புள்ளைய விட்டுட்டாங்க ஐயா. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஒன்று கூட கம்ப்ளைண்ட் எடுக்க போறாங்க ஐயா. அவன் மேல என்ன குறுப்புக்குறாங்க, காசு எடுக்கான்றானுங்களே. அவங்க வீட்டுல தானே நடந்தது, அவங்க வீட்டுக்குள்ள தானே நடந்தது. 5 பேருக்குள்ள உட்காந்து பேசி 1/2 மணி நேரத்துல புள்ளைய வெட்டினாங்களே. அந்த நிப்பாடு கூட எடுக்க மாறானே போலீஸ்கார, அந்த கேஸ் கூட எடுக்க மாறானே. உங்ககிட்ட ரெக்கார்டு இருக்கான்னு கேக்குறாங்களே. அப்பா என் புள்ளைய வெட்டிட்டு அவங்க ஜாலியா வெளியே சுத்துறாங்களே. இதே நான் இப்போ வீட்டாண்டா தம்பி வந்திருக்கான். வந்துருக்கும் போது இவங்க கும்பலாக ஃபேமிலியாக வெளியே வந்திருக்காங்க. வெளியே வரும்போது தம்பி நம்மளாம் குழந்தைய பார்த்து கொஞ்சிருக்கான். கொஞ்சினுக்கும் போது கூட வரவங்கலாம் குழந்தைய தூக்காத கொஞ்சாதன்னு சொல்லிடுறாங்க. அவன் தம்பி அதான் என் தம்பியோட குழந்தைய தூக்கும் போது அவங்க ஃபேமிலி சொல்கிறாங்க குழந்தைய தூக்கி கொஞ்சம்லாம் வச்சுக்காதன்னுறாங்க. அதுக்கு பின்னாடி அவன் தம்பிங்களாம் இருந்துக்கிறானுங்க. தம்பி ஒருத்தன் மட்டும் தான் இருந்தான். அதுக்கு அவங்க சொன்னாங்க ஏற்கனவே உன்னை நீ வெட்டினது உன்னை விட்டேன், இதுக்கு மேலே உன்னை வெட்டுருவேண்டா வீடு ஏறின்ட்டு அவன் சொன்னான். அவன் அதுக்கப்புறம் உள்ளேருந்து ஒருத்தர் காரில் வந்தார் ரோட்டில். அவர் சொல்கிறாரு உன்னை வீடு பூந்தே வெட்டுவேண்டா, பார்க்குறியா டைமுக்குள்ளே பார்க்குறியா வெட்டுவேன்னு அவர் சொன்னதுனால என் தம்பி நான் சொன்னான் நான் உன்னோட முடிஞ்சு பார்த்துக்குங்க இன்னும் சொல்லிட்டு சாதமாக தான் வெளியே வந்தான். ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தான் இருக்கும் நினைக்கிறேன். இது வந்து சனிக்கிழமை நைட்டு ஒரு 10 மணிக்கு இவங்க பேசி கும்பலாக வாக்குவாதம் நடந்துருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 1-1:30க்குள்ளே வெட்டி போட்டானுங்க. அந்த கரெக்டாக அந்த பொண்ணு அந்த ஸ்பாட்டில் வருது. வெட்டி போட்ட ஸ்பாட்லேயே கரெக்டாக அந்த பொண்ணு வருது. அவங்க ஒய்ஃபு தமிழரசி. அந்த கரெக்டாக வெட்டின போட்ட ஸ்பாட்டில் வருது. அது நாங்கள் போய் இன்ஸ்பெக்டர் சொன்னால் அது எவிடன்ஸ் நீங்கள் கொடுங்கன்றாங்க. R3 போலீஸ் ஸ்டேஷன் அசோக் நகர். நீங்கள் எவிடன்ஸ் கொடுங்க, அந்த பொண்ணு வந்து என்ன வச்சிருக்கீன்னு கேட்குறாரு அவர். எவிடன்ஸ் நான் கேட்டதுக்கு அங்கே இருக்கிறவங்களாம் டெலீட் ஆகிடுச்சு, டெலீட் பண்ணிட்டாங்க. நான் தம்பி, அவன் ஓன் பிரதர் தமிழரசன். அவன் பேர் கலியரசன். என் பிள்ளைய வெள்ளிக்கிழமை நைட்டு 12:30 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் என் குழந்தைய வச்சுருந்துக்கிறான். அவன் பிள்ளைய மறுநாள் வீட்டுக்கு வர பார்த்து 12:30 மணிக்கு ரோட்டில் விளையாடிந்துக்குது. இவன் என் பிள்ளை என்ன பண்ணிக்கிறான், அந்த குழந்தைய தூக்கிக்கின்னு போய் கடையில் நேக்ஸ்லாம் வாங்கி கொடுத்துருக்கான். அதுக்கு கள்ளக்காதலன்ற சரவணை என் பிள்ளைய பார்த்து நீ யார் அந்த பிள்ளைக்கு வாங்கி கொடுக்குறது, நீ வாங்கி கொடுக்குறது எனக்கு பிடிக்கல இன்ட்டு தூக்கி அடித்து என் பிள்ளைக்கு அவனுக்கு சண்டை போட்டிருக்காங்க. ரவுடிங்களை வச்சு என் பிள்ளைய மிரட்டி அவன் என்ன சொல்லியிருக்கான், இந்த பொழுதுக்குள்ளே நான் வெட்டுற உன்னை பார்க்குறியான்னு என் பிள்ளைகிட்ட சவால் விட்டுருக்கான் சார். இவங்க 5 பேரும் வீட்டுக்குள்ளே இருந்து அவங்க உட்காந்து பேசி தான் சார் இந்த நடவடிக்கை எடுக்கிறாங்க. இதை போய் நான் R3 போலீஸ் ஸ்டேஷனில் சொல்கிறேன். எனக்கு தமிழரசி மேலேயும் சரவணா மேலேயும் எல்லாம் அவங்க வீட்டு ஃபேமிலி ஃபுல்லாக ஒரு வீட்டு உள்ள உட்கார வச்சு தான் சார் இவங்க முடிவு எடுக்கிறாங்க சார். இல்லைன்னா 12:30 மணிக்கு பேசின ஃபுல்லாக 1:30 மணிக்கு எப்படி சார் அவன் தம்பி வெட்டுவான்? அவன் தம்பி எப்படி சார் வெட்டுவான்? ஒருக்குள்ளே பேசினால தான் சார் வெட்டியிருப்பான். தனியாலாம் வெட்ட முடியாது சார். என் பிள்ளை கூட எந்த நேரமும் இருந்தோ நிற்கிறேன். என் குழந்தைகள்லாம் நின்றுச்சு சார். எப்படி சார் என் பிள்ளை உட்காந்து போன்னு பார்த்தக்குள்ள கழுத்தில் வெட்டுவான்? என் பிள்ளைய வெட்டிட்டாங்கோ, அவங்கள சும்மா விடாதீங்க. அவங்க வீட்டு ஃபேமிலி மேலே தான் சார் சந்தேகம். தமிழரசி, சரவணை, சத்திவேலு, சஞ்சய், சுனில் இவங்களுக்கு 5 பேர் மேலே நாங்கள் கொடுக்குறோம். அதுக்கு போலீஸ்கார் எங்களை கேட்குறாங்க, நான் 3 பேரை பிடிச்சேன், நீங்கள் சொல்லி நான் பிடிச்சா அப்புறம் வந்து பொண்ணுங்க மேலே எப்படி நாங்கள் சந்தேகம் பார்த்து நான் பிடிக்கிறது சார்? ஒரு வீட்டில் இருக்கிற கள்ளக்காதல் மேலே இருக்கிற சந்தேகம் பொண்ணு மேலே இருக்குமா இருக்காதா சார்? பொண்ணு மேலே இருக்கிறது கேட்டால் எந்த ஆதாரங்கத்தோ நாங்கள் அந்த பொண்ணு மேலே கேஸ் எடுக்கணும்னு கேட்குறாங்க. இன்றைக்கி என் புள்ள போச்சு சார். என் பிள்ளைக்கு என்ன தீர்ப்பு கொடுக்க போகிறாங்க? என் பிள்ளைக்கு என்ன தீர்ப்பு கொடுக்க போகிறாங்க? எப்போ ஒரு 2021 5ஆம் மாதம் 23ஆம் தேதி 5 மாதத்து வகுத்து பிள்ளையோட வந்து இப்போ தாலி கட்டினாங்க. 5 மாதம் வகுத்து பிள்ளையோட தாலி கட்டி லவ் மேரேஜ். 2021 கல்யாணம் 22 பிறந்த நாள் குழந்தை பிறந்துச்சு. 22 பிறந்த நாள் கொண்டாடினா 23 பிரிஞ்சிட்டாங்க சார். இது வரைக்கும் அவங்களுக்கும் என் பிள்ளைக்கு ஒரு பேச்சு வார்த்தையே கிடையாது. இவன் கள்ளக்காதலை வச்சு என் பிள்ளைய தீர்த்திட்டா சார். என் பேர் கல்யாணி, என் பிள்ளை சார். எனக்கு என் பிள்ளை வேணும். இன்றைக்கி என் பிள்ளை போச்சு சார். இன்றைக்கி நான் நடுத்தெருவில் நிற்கிறேன் ஐயா. இன்றைக்கி நான் நடுத்தெருவில் நிற்கிறேன். யார் சப்போர்ட்? என் சப்போர்ட் யாருப்பா? என் சப்போர்ட்டு அதை பாருப்பா. என் பிள்ளைய வெட்டுற அன்னைக்கு இவங்கெல்லாம் இருந்துக்கிறாங்க. என் புள்ள ஓடி மடக்கி இழுத்துக்குது அத்தை. அந்த 2 செகண்டில் அவள் எப்படிப்பா சார் வருவா? இந்த தமிழரசி அந்த இடத்துல வர வேலை என்ன இருக்குது? இப்போ உள்ளுக்குள்ளே நடக்கிற சண்டையை உங்களுக்கு தெரியாத எப்படி சார் வருவா? போலீஸ்கார்ட்ட நான் இப்போ கேட்குறேன். அவங்க வந்து பேசுறதுக்கு தெரியுமான்னு கேட்குறாங்கப்பா. எங்களையே
போலீஸ்காரங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். அவன் வந்து ஆள் வச்சு அடிச்சான்னு உனக்கு தெரியுமான்னு கேட்குறான். போலீஸ்காரங்க கழிச்சிட்டாங்க ஐயா. எது கேட்டாலும் எந்த குறிப்பும் இல்லைன்னு சொல்றாங்க. எதுவுமே நடவடிக்கை எடுக்கல. இன்னைக்கு என் புள்ள ஒரு உயிர் போச்சே, என் புள்ள ஒரு உயிர் போச்சே.